வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிஎஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் பிளே என் தம்பி மொபைல் வாங்கி இது என்னோடய மொபைல் லெவலில் ப்ளே பண்ணுறேன். சாரி, என் தம்பி மொபைல், அதாவது தம்பி மொபைல் எங்கள் அப்பா மொபைலில் வாங்கி என் தம்பி விளாடுவேன் அந்த வாங்கி அதில் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். என் பிளேயிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் தம்பி இது மாதிரி ட்ரெஸ் வச்சுருப்பான். ஓகேவா? இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். எடுத்த உடனே ஒரு பயபுள்ள என்கிட்ட மாட்டிக்கினார். ஆனால் வந்து எனக்கு இது ஞாபகமே இல்லை, நான் இதை அடிச்சிடறேன். இந்த வீடியோ நான் 2 நாள் முடிய இப்போ எடுத்துட்டேன். அவர் இப்போ அடிச்சு நான் அடிச்சிருவதை நினைக்கிறேன். நான் கொட்டி ஆனால் அந்த ஸ்பைட்ரு என் மேலே விட்டுட்டாடுங்க. அதனால் நான் அதை கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியதாக இருக்குது. அது இப்போ வெற்றிகரமாக 1 கிலோ எடுத்தாச்சு. அதுக்குள்ளே 1 கிலோ வந்துருச்சா எடிபிக்கிட்ட. சாரி, அதாவது ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. ஒன்று ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். எப்போ நாக் அவுட் பண்ணுறீங்க? அதுக்குள்ளே பாதி பேர் நூபு பிளேயர்ஸாக இருக்கும் போல். அதனால் ஈஸியாக நாக் அவுட் வச்சிட்டானுங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு போகிறோம். அமௌண்ட்டை போட்டுட்டு செகண்ட் ரவுண்டில் என்ன நடக்குது பார்த்தோன்னா, நம்ம ஒரு மேக் 10 எடுத்துகிட்டு கரெக்டாக இப்போ அடிக்க போகிறோம். கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிக்கலாம், இந்த மஷ்ரூம் வாங்கிட்டு ஓரியன் கேரக்டர் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஓரியன் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓரியனு ஹெச்பி, அதாவது இந்த ஹெச்பி பவர் வச்சுட்டேன். இப்போ கிலோரிஸ் வச்சுருக்கேன். கிலோரிஸ் வந்து இபி பவர், ஏன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டெல்லாம் கிழிச்சு நாடும், அதனால் அதை வச்சுருக்கேன். ஆனால் வந்து செம்மையான உண்மையிலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஹெல்த் கொடுக்கணுவாங்க. சோட்டு அப்புறம் ஹெல்த்தும் இபியும் அதிகமாக நம்ம இபி கேரக்டர்லாம் இபியோட இது மாதிரி ஓரியன் போட்டுட்டு இபி ஃபுல்லாக ஏறினோடனே ஒரு அது மாதிரி அதுக்கு வந்து நான் இதான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை இது ஓரியனை யூஸ் பண்ணும் போதே டக்குன்னு போயிடும். அதனால தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஓகே, ஒரு பாமை போட்டுட்டேன். ஆனால் வந்து ஒருத்தனும் மாட்டல. 3 பேர் தான் இருக்கானுங்க. இன்னும் 3 பேர் தான் இருக்கானுங்க. ஒருத்தர் நான் முதுகு பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறான். ஓரியனை போட்டாச்சு, பின்னாடி தான் இருந்தால் அடிக்கிறான். மேக் வச்சு போலடா பொழுந்துடுறா சாயிலே. பின்னாடி அவ்வளோதான். நாக் அவுட் எக்ஸ்ட்ரா மண்டையில் போயிட்டு வாடா வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு மேக் 1 வந்துருச்சு. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. மேலே ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு அடிப்போம். யாராணி டெசர்ட்டிங்கில் அப்படியே நூம்பு மாதிரி இருக்கிறானு பாருல. கரெக்டாக ஒரு எக்ஸ்ட் போட்டாச்சு. இதுதான் சாஹில்ன்றது. என்னோடய கேம் பிளே மட்டும் பார்த்துருக்கீங்களா? இதே என் கேம் பிளேன்றது. செகண்ட் ரவுண்டு போயாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டில் நான் தான் வின்னாக போகிறேன். நம்ம அதில் ஏஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஏஸ் அடிப்போனா தெரில, நீங்களே பாருங்கள். MP40 எடுக்கலாமா இல்லை ANW எடுக்கலாம், உட்பேக்கர் எடுக்கலாமா? உட்பேக்கர் எடுத்துடலாம். ஓகே, போவோம். மேட்சை முடிக்கிறோம். சிக்கன் டிச்சி போயா அடிக்கிறோம். போயா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா நல்லா அடிப்பேன் பாருங்கள். எனக்கு இந்த பெருமுடா இடம் தான் கொஞ்சம் பெருமுடா ஏன்னா இந்த மேப் எதுக்கு வச்சுன்னா, பெருமுடா விளையாடி போர் அடிச்சு போச்சு. ஏன்னா ஒரே மேப்பில் விளையாடுறதுனால டப்புன்னு இனிமே வர்றது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ ப்ரோ பிளேயர் ஆகிட்டோமா, கொஞ்சம் பெருசாக வேறு இடத்துல போய் ஆடலான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பேசியோ எப்படி நடிச்சிட்டானுங்க பார்த்தியா? அதுதான் சாஹில்ன்றது. அதுதான் சாஹில். இப்போ இருக்கேன் லாஸ்ட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன். ஏவா, இதுக்கு தான் சொல்கிறேன், நான் வாய் பேச்சு வீணாகாது. இது மாதிரி இப்போ நாக் அவுட் ஆகிட்டு ஒருத்தக்கிட்ட போய் இதுவே பண்ணுறேன். யார் அவன் பேர் மாமாவா ஜட்டியா? இது மாமா ஜட்டி ஒருத்தர் ஹேக்கர்னு போட்டுட்டு இதுக்கு அப்படி போடுறேன். ஹேக்கர்னு போட்டுக்கிட்டு ஹேக்கர்ன்ற நேம் வச்சுட்டு ஹேக்கர் மாதிரி ஆட மாட்டார். அவர் இப்போ அவுட் ஆகிருக்காரு. இன்னும் 3 பேர் தான் இருக்கும். ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். அவன் போய் ரிவ்யூ பண்ணி விட்டுறதுக்குள்ள நம்ம உட்பேக்கர் வச்சு பிறந்துடலாம். எங்க வரான். ஐயோ சாயிலே ஒரே இடத்துல நிற்கிறானா அடிச்சிட்டாடே. ஐயோ ரிவ் பண்ணுறாடே ஒருத்தாள் தண்ணி அடிக்கிறான். ஐயோ டே சித்திர போயிடா. அப்புறம் நான் அசிங்கமாகவே போயிடா. டே வந்து ரிவ் பண்ணுறாடே. வரான்டா. உனக்கு நீ தானே என் நண்பன். டப்புன்னு போய் எடுறா சாகிலே. ஹர்றா நான் தான் நிறைய சீக்கிரம் மடிக்க போகிறேன். ஐயோ நாக் அவுட் போட்டாடு. அதுக்குள்ள யாரா நீ? Guys,
எலிமினேஷன் எப்படி பாப்போம் எப்படி அடிச்சான் வேணா விடு எப்படி அடிச்சான் கருமோ தேர்ட் ரவுண்ட்லேருந்து நல்லா அடிக்கணும் லாஸ்ட்டில் 2 தடவை அடிச்சுட்டு சரி மக்களை நம்ம தெரியாமல் அந்த ஒரு எங்கள் அப்பா ஃபோன் வந்துடுச்சு அதனால் நம்மளால பேச முடியல இன்றைக்கி நம்ம இப்போ வந்து நம்ம MP40 எடுத்திருக்கோம் போன மேட்ச் அசிங்கமாக தோத்துட்டோம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம் போய் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஓகேவா டப்புன்னு இப்போ இந்த மேட்ச்சை முடிக்கிறோம் கிரிட்டுன்னு அந்த எனிமியை பழகிறோம் ஓகேவா என் கேம் பிளேயை பாருங்கள் இப்போ முன்னாடி போன உடனே முதல்ல ஆட்ராப்பில் நிற்கலாமா வேணாமா கோப்ரா MP40 தலைவர் வச்சுருக்காரு ஓகே கோப்ரா MP40 இருக்குது சரி பரவாயில்ல கோப்ரா MP40 அவனுக்கு இருக்குது நம்மக்கிட்ட MP40 தான் இருக்குது பரவாயில்ல விடுங்க எவனா 8 கால் பூச்சி போடுறது என் நண்பன் மேலே 8 கால் பூச்சி போட்டான் நான் சவரன் அவ்வளோதான் நாக்கு யாரும் முதுகு பின்னாடி ஒரு தடிக்கிறான் அவனை முடிச்சுட்டு வர வெயிட் பண்ணி இவனை ரேவ் பண்ணிடலாம் ஆனால் அவனை ரேவ் பண்ண தேவையில்ல என்ன பண்ணலாம் ரேவ் பண்ணலாமா வேணாமா ஆனால் ஒன்று இப்போ வந்து நம்ம 3 பேர் தான் இருக்கோம் அந்த ஒருத்தர் நாக் பண்ணிட்டானுங்க இப்போ இந்த 3 பேரும் போட்டு தாக்குறதுன்னு பாருங்கள் ஏஸ் அடிக்கிறோம் 3 பேர் அடித்த ஒரு ஏஸு ஹேக்கர் வேறு முன்னாடி இருக்கார் அதாவது டீம்மேட் ஹேக்கர் ஆனால் ஹேக்கர் கிடையாது நார்மல் ஒரு ஹேக்கர்னு கிடையாது ஹேக்கர்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஒருத்தன் வரணும் யாருமே காணலங்க சாவன் அடி ஐயோ ஓட்டான்டா க்ளோல் போட்டான்டா யாரும் இவன் எங்கடா போயிட்டான் ஏறி போய்ட்றான் போ சாவு நாய செகண்ட் கில் ஐயோ ஏஸ் அடிக்கலாம் போகும்போது ஒருத்தனை அவனை கிளிக் பண்ணிட்டான் என்ன நடக்குதுங்க ஐயோ அவனை எங்கடா ஒருத்தன் தாங்க வரவே மாட்டேங்கிறான் ஐயோ பின்னாடி அடிக்கிறான் ஓடிப்படு அவன் மூலம் அடிக்கிறான் ஐயோ பா எவ்வளோ எழுத்து குறைச்ச பாருங்க டெடி பேர் மட்டும் போட்டிருக்கானுங்க அந்த ஒரு பாட்டு பண்டல் நூபு பண்டல் இருக்குல்ல அந்த நூபு பண்டலில் போட்டிருக்கான் ஐயோ அவன் அவன் ஜோன்லேயே சுற்றுறோம் சாவு ஐயோ ஜெயிச்சிட்றா ஐயோ ஜெயிச்சிடா காய்ஸ் அசிங்கமாக தோத்துட்டோம் காய்ஸ் வெளியே சொல்ல அசிங்கமாகவே தோத்துட்டோம் ஐயோ நம்ம ஃபுல் ஃபார்முக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் மேட்ச் இஸ் ஓவர் நான் முடிஞ்சது ஒரு MP40 எடுக்கிறேன் ஒரு பேக்கர் எடுக்கிறேன் லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ண பார்க்குறேன் அதெல்லாம் நான் போய் அடிப்போம் மேட்ச் முடிப்போம் ஓகேவா ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரில ஐயோ அசிங்கமாக இருக்கு கைஸ் நம்ம 2 மேட்ச் முன்னாடி ஜெயிச்சுட்டு விட்டு கொடுக்கல நம்மளா போய் அடி வாங்கி சத்துட்டோம் கமெண்ட்ஸில் லூபு குட்டி அது மாதிரிலாம் போடாதீங்க கைஸ் இப்போ ஃபுல் ஃபார்மில் நம்ம அடிக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட டப்புன்னு அடிச்சிருவாங்க இப்போ ஃபுல் ஃபார்முக்கு நம்ம வந்தே ஆகணும் முதல்ல ஃபுல் ஃபார்முக்கு வரத்துக்கு ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது நமக்கு இப்போ யாரும் பாட்டு மாதிரி அங்கேயே நிற்கிறான் நூவு குட்டி அங்கே பாருங்க அப்படியே நிற்கிறான் அப்படியே போட்டு தகியாச்சு இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப போராக போயிட்டுருக்கு உங்களுக்கு போராக போயிட்டுருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என் கேம் பிளேன்றதுனால ஃபுல்லாக போய்க்கினே இருக்கும் அதனால் ஃபுல்லாக நான் விளாட்றதுல ஒன்று கூட கட் பண்ணி போடல ஒன்றுமே நான் போடல அது ஃபுல்லாக நான் சாவறதுலேருந்து ஷூட் பண்ணுறதுலேருந்து நான் கட் பண்ணாமல் போடுறேன் ஓகேவா எல்லாமே கட் பண்ணாமல் நான் போடுறேன் ஏன்னா எதுக்குன்னா நான் என் தம்பி கேம் பிளேவை காமிச்சிருப்பேன் இப்போ என் கேம் பிளே நான் காமிக்கணும்ல அதே மாதிரி தான் என் கேம் பிளே ஃபுல்லாக போட்டாச்சு இதுக்கப்புறம் கேம் பிளே வேணும்னு கேட்காதீங்க இதுக்கப்புறம் நான் யார் கேம் பிளே காமிப்பேன் யாரோட அப்டேட் வேணால் காமிப்பேன் ஓகேவா அப்பா ஜெயிச்சிட்டேன்டா 3 வெட்டரி அடிச்சிட்டேன்டா போடு மக்களை ஹேக்கருக்கு ஒரு வாழ்த்துக்கள் போட்டுடலாம் எல்லாருக்கும் ஹேக்கர் கமெண்ட் பண்ணி ஹார்ட் போடுற ரெட் கலர் ஹார்ட் போட்டு ஃபயர் எமோஜி போடுங்க ஓகேவா இப்போ அதே மாதிரி MP40 எடுக்கலாமா இல்லை AK எடுக்கலாமா MP40 எடுத்துருவோம் நம்மளுக்கு MP40 தான் AK எடுக்கலாமா இல்லை பேரஃபுல் எடுக்கலாம் பேரஃபுல் வேணாம் இப்போ நம்ம க்ளூவால் எடுக்கலாம் க்ளூவால் எடுத்துகிட்டு SVD வராதே சூப்பர் மார்க்கெட் அவ்வளோதான் இப்போ நான் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கணுங்க பாருங்க நான் வந்து ஆடியோ கொடுக்குறேன் நான் விளையாடிட்டு ஆடியோ கொடுப்பேன் இதுதான் நான் எல்லா வீடியோலும் பண்ணுற ஒரே ஒரு செயல் ஓகேவா
மறக்காமல் என்னோடய கில்டில் சேரணுன்னா மறக்காமல் கில்டில் சேர்ந்துக்கோங்க. ஓகேவா? ஸ்னைப்பர் இருக்குது, ஸ்னைப்பர் ஒன்று. என் கில்டில் சேர்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேன் சாயங்காலம். அதாவது நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து கில்டு நேமும் என் தம்பி ஐடியும் என் ஐடியும் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் வந்து என் ஐடியை தொட்டுட்டு இல்லை என் தம்பி ஐடி தொட்டிங்கன்னா அகாட்ஸ்கே எம்எஸ்னு ஒரு கில்டு வரும், அதில் சேர்ந்துக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு போனஸ்லாம் கிடைக்கும். ஓகேவா? போனஸ்னால் நாங்கள் எல்லா கிவ்வே கொடுப்போம். போனஸ்க்கு அப்படி என் கில்டில் சேர்றவங்களுக்கு. இப்போ என் கில்டில் வந்து 25 பேர், அதாவது 3 பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னும் வந்து அதில் வந்து முழுசாக எல்லோரும் சேர்த்துட்டாங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கிவ்வே கொடுப்போம். என்னடா சொன்னால் ஆமான்னு சொல்லு. ஆமாம், நம்ம கிவ்வே கொடுப்போம். டைமண்ட் கிவ்வே டோர்னமெண்ட்டும் வச்சு நம்மளுக்கு கிவ்வே கொடுப்போம். ஓகேவா? போயா அப்படியே அடிச்சாச்சு, அப்படியே போயா அடிச்சாச்சு. நம்ம பேசி முடிச்சிருக்குள்ள ஒரு போயா. ஓகேவா? இந்த போயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் கைஸ் எங்களோட கில்டு, அகாட்ஸ்கே எம்எஸ்ன்ற ஒரு கில்டு. இதுதான் எங்களோட கில்டு. இந்த கில்டு வந்து நானும் என் தம்பியும் வந்து ட்ரஸ்டடாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து இந்த கில்டில் வந்து சில பேர் சேரணும்னு நாங்கள் வேண்டி சில பேர் இந்த கில்டில் வந்து எல்லோரும் சேருங்க. லெவல் 2ல் இருக்கோம். 3 பேர் தான், நம்ம 3 பேர் தான் சேர்ந்துருக்கோம். ஓகேவா? இந்த கில்டு எத்தனை பேர் சேரும்? 3 பேர். அதில் வந்து செமீம் ஏஸ்பின்னு இருக்குல்ல, இது வந்து என் தம்பியை கொண்டு தான் நான் ப்ளே பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல, அது வந்து இது வந்து என் தம்பி. இப்போ நான் வந்து காமிக்கிறேன். நான் தான் வந்து இப்போ கில்டு லீடர். இப்போ வந்து இது வந்து நான் சாகில் P40 வந்து நான். இன்னொருத்தர் வந்து நான் காமிக்கலை, ஏன்னா அவர் வந்து காமிக்க வேணாம் சொன்னார். எதுக்குன்னு தெரியல. இதில் யார் லீட்ருனா, அதாவது நான் தான் லீட்ரு. ஓகேவா? நான் தான் இதில் வந்து மெயின் லீட்ரு. இதை சேர்ந்திங்கன்னா கன்ஃபார்ம் கில்டு நிரம்புற வரைக்கும் சேர்ந்திங்கன்னா கன்ஃபார்ம் கிவ்வே எல்லாருக்கும் இருக்குது. இந்த கில்டில் வந்து டைமண்ட் 2லேயும் பிளாட்டினம் 4லேயும் இருந்தால் மட்டும்தான் சேர முடியும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோடய தம்பி அக்கௌண்ட். இதில் தான் நான் ப்ளே பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு பெரிய கேம் பிளேவே காமிச்சிட்டேன். கிளிப்பு காமிக்கலான்னு நினச்சேன், பெரிய கேம் பிளேவே காமிச்சிட்டேன். இதே என் தம்பி ஐடி, இதில் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஐடி கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து என் ஐடி. இது வந்து கில்டு வந்து பார்த்துருப்பீங்க, அகாட்ஸ்கே எம்எஸ்னு. என் தம்பி ஐடி என் ஐடியும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் பாருங்கள். நம்ம சண்டே அன்னைக்கு சாயங்காலம் எல்லோரும் விளாட்லாம். டோர்னமெண்ட் இருக்குது, கிவ்வே கொடுப்போம். ஓகேவா? நம்ம கில்டில் வந்து சேர்றவங்களுக்கு ஃபுல்லாக சேர்றவங்க கிவ்வே கொடுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்கள் கைஸ். கில்டு வந்து அகாட்ஸ்கே எம்எஸ். ஓகேவா? இந்த பேரையும் நான் போட்டுறேன், என் தம்பி ஐடியும் போட்டுறேன், என் ஐடியும் போட்டுறேன். ஓகேவா கைஸ்? இதோட நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கலாம். என் தம்பி மறக்காமல் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இத்துடன் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் மறக்காமல் என்னோட முன்னாடியே சொல்கிறேன், நான் இதையும் பண்ணி வைக்கிறேன், அதையும் பண்ணி வைக்கிறேன். பாய் பாய் பாய். எங்கள் ஐடியா வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பாய்.